வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது கூகுள் மேப்பில் பார்த்தேன். கூகுள் மேப்பில் பார்க்கும்போது என்ன விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, இங்கேருந்து மும்பை 110 கிலோமீட்டர். அதுவே இந்த குருத்வாரா குருத்வாரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. குருத்வாரானா என்னென்னா, 2 டைம் சாப்பாடு கொடுத்துட்டு வெளியே இருந்து வர்றவங்களுக்கு 2 டைம் சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ டெய்லி பேசிக் ஹிந்து முஸ்லீம் அதெல்லாம் பார்க்காம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குற மாதிரி மும்பையில் மட்டும்தான் அது இருக்குன்றாங்க. அதனால் அங்கே போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு டெய்லி 2 டைம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போகலான்ற மாதிரி தான் பிளானு. ஸோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கேன். 80 கிலோமீட்டர் தான் அது இருக்குது. மும்பைன்றது 110 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு குருத்வாரா போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மும்பை போயிட்டு நம்ம வந்து இந்த டென்ட்டு அதெல்லாம் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்துலேயே நிறைய குருத்வாரா இருக்குது. அப்படியே சாப்பிட்டு அதுக்கப்புறம் டென்ட் வாங்கலான்ற மாதிரி தான் பிளான் இருக்குது. சரி, வாங்க போகலாம். How you reach here? I'm a Volcan lift traveler. Volcan lift. சரியான மழை, போக விடலை. குருத்வாரா போக முடியுமா இல்லையானே தெரில. Day 2 கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இன்னும் சாப்பிடணும். லிஃப்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. போயிட்டுருக்கேன். எப்படியும் இன்றைக்கி போய் சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன் குருத்வாரா. இன்றைக்கி மழை வராமல் இருக்குது. அது வரைக்கும் ஓகே தான். இங்கே பக்கத்தில் ஒரு ஏரி இருந்துச்சு. சரின்ட்டு குளிக்கலான்னு பார்த்தா இங்கேயும் அழுக்கழுக்காக இருக்குங்க. எங்கேயும் குளிக்க முடியல. இந்த Day 2 நல்லா குளிக்கிறதுக்கு ஏதாவது வசதியாக இருக்கும்னு பார்த்தா இந்த குஜராத்தின்ற இந்த மராட்டியில் எங்கேயுமே குளிக்கிறதுக்கு அழுக்கழுக்காக பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் துப்பி வச்சுருக்காங்க. என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. மும்பையில் தான் இருக்கோம். சரின்ட்டு பக்கத்தில் தான் இருக்குது கடை, அந்த டென்ட்டு கடை பக்கத்தில். என்ன ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து போகணும். குருத்வாரா தான் நேற்று தங்கியிருந்தேன். ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன். எனக்கே செட் ஆகலை. சரி, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்காம நம்ம நார்மலாகவே போயிடலான்னு சொல்லிவிட்டு நார்மலாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து போயிட்டு இந்த டென்ட் என்ன விலைன்னு கேட்குறோம். ஒரு 1000 ரூபா அப்படின்ற மாதிரி இருந்தால் சரின்ட்டு வாங்குகிறோம். ரொம்ப நாள் கனவு இன்றைக்கி நிறைவேற போகுதுன்னு நினைக்கிறேன். 1000 ரூபா இருந்தால் வாங்குகிறோம். சப்போஸ் இல்லை அது மேலே அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி, வாங்க போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி மூணாவது நாள்னால் 72வது நாள் நினைக்கிறேன். சம்திங் எனக்கு தெரில. ஸோ இன்றைக்கி கரெக்டாக வந்து டென்ட்டு வாங்கலான்னு போயிட்டு இருந்தேன். பட் இவ்வளோ மழை பெய்யும், அதுவும் நிற்காமல் பெய்யுன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. மும்பையில் சரி கொஞ்ச நேரம் பெஞ்சுன்னு நிற்கும், டென்ட் ஷாப்புக்கு வேகமாக போயிடலான்னு பார்த்தா லிஃப்ட்டும் கொடுக்க மாட்றாங்க. மழை பெய்கிறாங்க. நடந்தான் போகணும். எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறேன் தெரியுமா? 16 கிலோமீட்டர். 16 கிலோமீட்டர் நடந்தால் தான் டென்ட்டு கடை கிடைக்கும். அங்கே போயிட்டு தான் டென்ட்டு வாங்கணும்.
பார்த்தோம் டெக்கத்லான்லேருந்து வாங்கியிருக்காராம். ஸோ நண்பரை வந்து பார்த்தேன், நாவி மும்பையில் வந்து பிரதரை பார்த்தேன். பிரதர் பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்டிருந்தேன், இவர் நான் உங்களுக்கு தரேன், ஃப்ரீயாக தரேன், சாரி 1000 rupees தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரின்ட்டு நான் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் ஒரு 2 or 3 times தான் ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காராம், நம்மளுக்காக தரேன்னு சொன்னார். ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜஸ்ட் டென்ட் இருந்தாலே போதும், நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே பார்க்கலாம், நைட்டு செட்டப் பண்ணுறப்போ தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. பட் உள்ள கண்டிஷன் நல்லா இருந்தால் இருக்குன்ற மாதிரி சொன்னார். சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க. அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரோவே என்ன சொன்னார், நீங்கள் இன்னும் சாப்பிட்லையா, நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 தோசையும் ஒரு காஃபி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப நாள் கழிச்சு தோசை 2 சாப்பிட்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. எல்லாரும் அவரே கொண்டு வராருங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். மோஸ்ட் வெல்கம் ப்ரோ. Bro is enjoying his meal. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவரே நம்மளுக்கு வந்து டென்ட் எப்படி வந்து நம்ம நீங்கள் அடுத்தடுத்து போவீங்கல்ல, உங்களுக்கு தெரியாதில்ல, நானே உங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்ட்டு அவர் கூட போயிட்டுருக்கேன். டென்ட் எப்படின்ட்டு கற்றுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேம் நம்ம வந்து இந்த 2வது நாளில் இந்த டென்ட் வந்து ப்ரோட்டிருந்து வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கிட்டு இங்கே டென்ட்டு போடலான்னு வந்தால் ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருக்குது இடம் ஃபுல்லாக. ஸோ அதனால் என்ன பண்ணுறது நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். பார்ப்போம் ஏதாவது ஐடியா கிடைக்குதான்ட்டு. ஸோ வந்தோம், இங்கே வந்துட்டு டென்ட்டு வந்து சொல்லி கொடுத்துட்டாரு எப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்தோம், உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். ஸோ கதவு சாத்துறதுக்குன்னா அந்த மாதிரி சைடில் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போயிடலாம். ஜஸ்ட் ஐ வில் கோ. நல்லாச்சுங்க, ஒரு வழியாக வந்தாச்சு. நான் வந்து டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓரளவு ஓகே தான். பட் வந்து மற்ற எதுவுமே இல்லாததுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, நல்லாவும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஜஸ்ட்டு நம்ம வந்து நார்மலாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கேயும் தங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சேம் இந்த மாதிரி என்கிட்ட வந்து டென்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா பாசிபிள். ரொம்ப இப்போ பெட்ரோல் பங்கையே போனால் கூட டக்குன்னு ஓகேப்பா நீங்கள் பார்த்துட்டு போகிறோமா, நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. சேம் வந்து நம்மளுக்கு மழை டைம்னாலும் இது யூஸ் ஆகும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரூபாகும், அதாவது கிட்டத்தட்ட 5000 ரூபி. ஆனால் வந்து இப்போ 2 டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உனக்காக தான் இது தர்றேன், வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகேங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீச்சிங். அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ சேம் இந்த மாதிரி என்கிட்ட வந்து டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிபிள் ரொம்ப பெட்ரோல் பங்க்லேயே போனால் கூட எனக்கு ஓகேப்பா பார்த்துட்டு போகிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாஷ்ரூம் போனேன், ஜஸ்ட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரோ வந்து இந்த ஜஸ்ட் ஏதோ சாண்ட்விச்சுன்றாரு. ஸோ அதை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதை சாப்பிட்டுட்டு போங்கன்றாரு. எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. இன்றைக்கி எப்படி ஒரு ஹெல்ப் கிடைக்குமான்றது நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம நைட்டு ஏதாவது பெட்ரோல் பங்கில் போயிட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே அந்த டென்ட்டு போய் நம்ம பார்க்க போகிறோம், போயிட்டு தங்க போகிறோம். அதான் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இப்போது எனக்கு வந்து இந்த ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நைட்டு போயிட்டு அதை ஸ்டே பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. மொதல் நாள் வேறு எங்கேயுமே தங்காமல் என்னோட ஓன் டென்ட்டில் வந்து தங்க போகிறத நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து பார்க்குறது ஒரு ஸ்டார்பக்ஸில் இருக்கிற ஒரு தட் வெஜ் சாண்ட்விச் தான் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் சர்வைவரோட யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, So we are at the Starbucks. Bro is having his paneer tikka sandwich. Nice. ஸோ
பார்த்துருப்பீங்க, எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாண்ட்விச் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. காஃபி குடிச்சாச்சு. அந்த லாஸ்ட்டாக சின்னதாக தண்ணி குடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். ஸோ சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்படியே கிளம்ப வேண்டியதான். நைட் போயிட்டு அங்கே கேம்ப் போட்டு தங்குறது தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அங்கே போய் தங்கிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ பார்க்கில் வந்து ஒரு டென்ட்டை செட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நைட்டு வந்து டென்ட்டில் தான் நம்ம தூங்க போகிறோம். ஸோ வெரி தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் ப்ரோ. இவர் மட்டும் இல்லைன்னா நம்ம டென்ட் வந்து வாங்கியிருக்க முடியாது. சேம் வந்து ஒரு டென்ட்டை அமைச்சிருக்க முடியாது. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ டுடே ஒன்லி யூ ஹேவ் சம் மோர் ஹெல்ப் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்றைக்கி தூங்கி பார்ப்போம். தூங்கி பார்த்துட்டு நாளைக்கு பார்ப்போம். வாங்கியாச்சுங்க, டென்ட்டை வாங்கிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சேன். செம்ம தூக்கம். காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன். ஸோ வரேன்னு சொல்லியிருக்காரு, பிரதர் வரேன்னு சொல்லியிருக்காரு. நான் நேற்று ஹெல்ப் பண்ணார்ல, அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. எதுக்குன்னா ஜஸ்ட்டு நான் வந்து உங்கள் பவர் பேங்கை சார்ஜ் போடுறேன் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனார். இப்போ வரேன்னு சொல்லியிருக்காரு. நேற்று சரியான மழைங்க, மழை விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. நல்ல வேளை டென்ட் இருந்ததுனால சேஃபாக தூங்கிட்டேன். ஒரு சொட்டு கூட உள்ளே வரல. ஸோ சூப்பராக இருக்குது டென்ட். ஸோ குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஃப்ரெஷ் ஆன உடனே பிரதர் வந்தார். பிரதர் வந்துட்டு பிஸ்கெட்ஸ் வந்தார். ஸோ அதே மாதிரி வந்து இந்த பார்க்கு நான் வந்து நைட் டயத்தில் காட்ட முடியாது, அதனால் இன்றைக்கி டே டயத்தில் காட்டுறேன் பாருங்கள். அங்கனக்குள்ளே தான் நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வியூக்கு நல்லா இருக்குது. இந்த கார்டன் மாதிரி இருக்கிற ஒரு பார்க்கு சூப்பராக இருக்குது. அண்டு இன்னொன்று விஷயம், ப்ரோக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். 2 டைம்ஸ் ஆல்மோஸ்ட் 2 டேஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ சேம் வந்து எனக்கு பவர் பேங்க் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காரு. எனக்கு அதுதான் வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு இப்போது ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறோம். போயிட்டு அங்கே சம் கிளிப்ஸ் காமிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த நோவி மும்பைன்றத இந்த சுற்றி இருக்கிற ஏரியா ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். போயிட்டு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். Coffee time. It's very nice. Go. You go. You walk. ஸோ நீங்கள் பார்க்கலாம், மும்பை லாஸ்ட் ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டு வெயிட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், நேற்று நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு அந்த ப்ரோவை பார்த்துட்டு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே லாஸ்ட் மும்பையில் வந்து கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்வே ஆஃப் மும்பைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அங்கே வந்து இறங்கிட்டு ஜஸ்ட்டு அதை போய் பார்க்க போகிறோம். இந்த இது இருக்குல்ல, கேட்வே ஆஃப் மும்பைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்ச்சு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். उचल. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து கேட்வே ஆஃப் இந்தியா மும்பை. அதாவது மும்பையில் இருக்கிற மோஸ்ட்டு விசிட்டட் பிளேஸில் இதுவும் ஒன்று. செம்ம கூட்டமாக இருக்குங்க. சுற்றி பாருங்களேன் கூட்டத்தை. ரொம்ப கூட்டமாக இருக்குது. தம்ப்நெயில் இப்படி வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பிளேஸ் தான் தாஜ் ஹோட்டல்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பக்கத்திலே அப்படியே இந்த கேட்வே ஆஃப் இந்தியா பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் பக்கத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இங்கேருந்து ஜஸ்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்குது. போலீஸோட போயிட்டு
ரொம்ப தூரமாக நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். இதுக்காக தான். இடத்த பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த இடம்ட்டு. என்னங்க எப்படி இருக்கு மும்பை? இந்தியா அவுட்லைன் மேப் vlogல இன்றைக்கி 74வது நாளுக்கு கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி. தூங்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். சரின்ட்டு என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ நேராக ரெடி ஆகிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்களே. போயிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சேம் பேக்கு இந்த டென்ட்டெல்லாம் துவச்சி முடிச்சுட்டு அப்புறம் நேராக போயிட்டு டென்ட்டை போட்டு தங்கணும். இன்றைக்கி சரியாக தூங்கலை. 4 மணி நேரம் தான் தூங்கினேன். இன்றைக்கி போயிட்டு டென்ட்டை போட்டு எங்கேயாவது நீட்டாக போட்டு தங்கணும். அவ்வளோதான். இதுதான் நம்ம பிளான் பண்ணலாம். பாலம் எங்கிட்ட போகுது. மேப் வேறு தப்பாக கட்டுது. எப்படி போகிறதுன்னு தெரியல. இப்படி போகணுமா? இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்படி போவோம். இப்படி தான் போகணும். மேப் இப்படி காட்டுது. என்னடா குழப்புறீங்க? மேப்பால் எனக்கு எப்போ பைத்தியம் பிடிக்க போகுதுன்னு தெரில. ரொம்ப தூரம் நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். நல்லா தாங்க இருக்குது மும்பை. இந்த நாவி மும்பை ஏரியா நல்லா இருக்குது. பட் அதர் சைட் ஆஃப் மும்பை ஏரியா வந்து கொஞ்சம் இந்த அழுக்காக இந்த பில்டிங்கு ரோடெல்லாம் குப்பை அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. பார்ப்போம். அப்படி தானே போகிற வழியில் வேறு ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். முக்கியமாக அந்த அம்பானி வீடு பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அங்கே தான் பார்க்க போகிறோம். பாஜி பிரிட்ஜோ ஏதோ சம்திங் சொன்னாங்க. நல்லா இருக்குமா தூரத்துலேருந்து பார்க்க. ஸோ ட்ராவல் பண்ணுவோம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா அப்படியே ஓரமாக ஒதுங்கி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். இவ்வளோ ஹைட்டான பில்டிங் பாருங்கள். ஏதோ வேலை போயிட்டுருக்கு. நல்லா இருக்குங்க இந்த பாலம். ஜஸ்ட் இப்போது அந்த பாலத்துக்கு போகணுன்னா இந்த பாலம் வழியாக தான் போகணும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே ஏறி அப்படியே ரைட் சைட் போக வேண்டியதான். நடக்க வேண்டியதான். வேறு வழி இல்லை. இப்படி தான் போய் ஆகணும். வாங்க போகலாம். நான் ஊடலாம் மழை பெய்யாமல் இருந்தால் சரி. என்னங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வியூ பாருங்கள். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள். அங்கே தான் போகிறோம். அந்த பாலம் இருக்குல்ல, அங்கே தான் போகணும். இப்போ இந்த பாலத்தில் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாலம் பேர் வந்து பாஜி பீச் அப்படின்ற ஏதோ சம்திங் போட்டிருக்கேன். நான் கீழே இதில் போடுறேன், பிஏபியில் போடுறேன். சேம் அந்த பாலம் வழியாக தான் போகணும். இப்போ இந்த பாலம் வழியாக இறங்கி அப்படியே போயிட்டு அந்த பாலம் வழியாக ஏறி அப்படி போகணுங்க. வடக்கன் ஸ்ரீலா. இங்கே ஒரு சின்ன இது இருந்துச்சு. அங்கேருந்து ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. இப்போ இப்படி தான் போகணும். ரைட் சைடில் திரும்பி போகணும். இங்கே பாலத்தை பார்த்தீங்களா? உள்ளேருந்து நிறைய கார்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம இப்படி தான் போகணும். இந்த ரைட் சைடில் திரும்பி அப்படியே போக வேண்டியதான். பெரிய பாலமாக இருக்குங்க. அங்கே பாருங்கள். நான் சொன்ன பாலம் அங்கே இருக்குது. ஆஹா, மழை பெய்ய போதே. சந்தோஷமாக நடந்து போயிட்டுருக்கேன். மழை ஆரம்பிக்க போகுது.
அங்கே போய் பார்ப்போமா? இங்கே பாருங்க கடலோட சீற்றத்தை. ஃபோன் விழுந்துச்சுன்னா முடிஞ்சு. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது, ஃபோன் விழுந்துருமோன்ட்டு அடிக்கிற காற்றுல. இங்கே பாருங்க கடலோட வீடு. அங்கே தான் சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்க சூப்பராக தெரியுது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடக்க வேண்டியதான். அப்பா இவ்வளோ தூரம் நடக்க வேண்டியிருக்கு பாருங்க. ஸ்டெபிலிட்டியாக இல்லை, சிம்பிள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் மழை பெய்யாமல் இந்த வியூவுக்கு எவ்வளோ வேணால் கொடுக்கலாங்க. வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி கீழே பார்த்தீங்கன்னா சொல்ல வார்த்தை இல்லை. ரொம்ப தள்ளுதுங்க. கிடைக்கவே மாட்டேங்குது. கடலில் குதிச்சிடலாமா? ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு இருந்தேன்னா அந்த பாலம் இருக்குல்ல, சின்னதாக அந்த பாலம் வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன்னா டக்குன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இந்த இது அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இப்போ தான் வர்றேன். நல்ல வேலை ஃபைன் எதுவும் போடல. காசே இல்லை என்கிட்ட சுத்தமாக. 2 ரொட்டி பாக்கெட் தான் இருக்குது, தண்ணி பாக்கெட் இருக்குது, தண்ணி வாட்டர் கேன் இருக்குது. ஸோ காசே இல்லை. இது என்னன்னு கேட்டாங்க. டென்ட்டு சார் இப்போ தான் வாங்கினேன் அப்படின்னு. டென்ட்டுனா என்ன அப்படின்னாங்க, இந்த மாதிரி கேம்பிங் பண்ணுற டென்ட் சார். நான் வந்து டெய்லி நான் கேம்ப் போட்டு தான் சார் தங்கிட்டு போகிறேன். ப்ளீஸ் சார் என்கிட்ட சார்ஜ் போட்டு கேட்காதீங்க சார், காசு இல்லை. சரி வார்னிங்காக விட்றோம் அப்படின்றாங்க. என்னங்க சுற்றி காக்கா அப்படி போயிட்டுருக்கு. அங்கே பாருங்க ஊரில். அப்பா ஒருவேளை திரும்ப மழை இங்கிட்டு வருதா? ஆமாங்க, ஏன் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே பாருங்க மும்பை எப்படி இருக்குன்ட்டு. அப்பா புது அந்த ஃபுல் டவுனை பாருங்கள் எப்படி இருக்கு. இதுதான் மும்பை டிராஃபிக்னு நினைக்கிறேங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே கூட அவ்வளோவா டிராஃபிக் இல்லை, பட் இங்கே மட்டும் தான் நிறைய டிராஃபிக் இருக்குது. எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கே போகிறோம்னா கரெக்டாக அந்த மும்பை தாண்டி போகிறோம். இந்த மும்பை அவுட்லைன்லேயே அப்படியே நடந்து போய் அப்படியே தாண்டி போகிறோம். லிஃப்ட்டு சத்தியமாக கிடைக்காது, ஏன்னா டவுனுக்குள்ளே யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் அப்பப்போ மழை பெய்யறனால யாரும் அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் போயிட்டுருக்கோம், பார்ப்போம் எப்படி போகணும். 75வது நாளுங்க. குளிக்கலை, இன்னும் குளிக்கணும். பேசாமல் மழையிலே குளிச்சிடலாமான் இருக்கேன். ஏன்னா பெட்ரோல் பங்கில் போனாலும் யாரும் அலோவ் பண்ண மாட்டுறாங்க. ஸோ அதனால் மழை வந்தால் பேசாமல் பேகு எல்லாமே ஃபோன் அதிலே வச்சுட்டு மழையிலே குளிச்சிடலாமான் இருக்கேன். பார்ப்போம். நல்லா இருக்குல்ல, மொத்த மும்பையும் அப்படியே காமிக்கிற மாதிரி.
பாதி தூரம் கடந்து வந்தாச்சுங்க. இங்கே சார்ஜ் போட்டிருக்கு. காணா. சரி, ஓகே, வாங்க போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. தேங்க்ஸ் ப்ரோ. அவருக்கு நான் நேரில் சொல்ல முடியல, அதனால் வீடியோவில் சொல்லிக்கிறேன். வீடியோ பார்க்குறேன்னு சொன்னார். இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சுங்க. இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கேன். மகாவீர ஸ்டாச்சு இருக்குது. இப்போ எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம். இப்போது டென்ட்டு போடுறதுக்கு திரும்ப இடம் தேடணும். ஸோ ஒரு வழியாக டென்ட்டை போட்டாச்சு. எங்கே போட்டிருக்கேன்னா அந்த மேலே பாலம் இருக்குல்ல, கீழே வண்டி போகும் மேலே பாலம் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போட்டிருக்கேன். என்னென்னா வேறு வழி இல்லைங்க, ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ரோட்டில் போட்டாலும் சரி வராது, புல்லில் போட்டாலும் ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண நினச்சேன், சரி இந்த மாதிரி பாலத்துக்கு மேலே போட்டுறோம். நைட்டு வந்து யாரும் அவ்வளோ நடக்கவும் மாட்டாங்க, கொல்லவும் மாட்டாங்க. சரின்ட்டு பாலம் அப்படியே சும்மா தானே இருக்கும். பட் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டிக்காக இந்த மாதிரி மலைக்கு இந்த மேலே இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு டென்ட்டு காட்டுறேன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ சேம் வந்து நான் டென்ட்டை வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். அது ஊடலை வரும், இல்லைன்னா இந்த வீடியோ இந்த 7 நாள் மெர்ஜ் பண்ணி இந்த வாரம் ஒரு முறை போடுற இந்த வீடியோ அடுத்து கூட வரலாம். ஸோ அதாங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கி 6வது நாள் முடிய போகுது, நாளைக்கு இன்றைக்கி 5வது நாள் முடிய போகுது, நாளைக்கு 6வது நாள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை லைவ் வந்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் அந்த மாதிரி டயத்தில் விட்டுட்டு, ஸோ அடுத்த 7 நாள் அந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க பார்க்குறேன். ஸோ ஓகே, பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுதுன்னு சொல்லி. இப்போது டென்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் தூங்க போகிறேன். ஸோ குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம்.